இன்னொரு மிக முக்கியமான கோட்பாடு என்னன்னாக்கா, சமூகம் வர்க்கங்களாக பிரிந்திருக்கிறது. சமூகத்தின் இயக்கத்திற்கு வர்க்க போராட்டம்தான் அடிப்படை காரணி என்று மார்க்சிய கோட்பாடு சொல்லுது. காரல் மார்க்ஸ் என்ன எழுதுகிறாருன்னா, எழுதப்பட்ட மனிதகுல வரலாறு முழுவதும் வர்க்க போராட்டங்களின் வரலாறு தான் என்று சொல்கிறார். எழுதப்பட்ட வரலாறு முழுவதும் வர்க்க போராட்டங்களின் வரலாறு தான். இன்றைக்கு முதலாளி தொழிலாளி என்ற வர்க்க போராட்டம், இதற்கு முன்னாடி மன்னராட்சி காலத்தில் நிலப்பரப்பு விவசாயி என்ற வர்க்கங்களுடைய போராட்டம், அதற்கு முன்னாடி அடிமைகள் ஆட்சியில் அடிமைகளுக்கும் அடிமை எஜமானர்களுக்கும் நடந்த வர்க்க போராட்டம். இந்த வர்க்க போராட்டங்கள் தான் சமூகம் எந்த திசை வழியில் செல்கிறது என்பதை நிர்ணயிக்கிறது என்று மார்க்சிய கோட்பாடு சொல்லுது. ஒரு மனிதனுக்கு பல அடையாளம் இருக்கு. இப்போ நான் எடுத்து, என் பேர் அன்வர் ஹுசைன். என்னுடைய அடையாளங்கள் என்னென்னா, முதல்ல பாலினத்தின் அடிப்படையில் நான் ஒரு ஆண், அது என்னுடைய அடையாளம். பிறகு பூகோள பகுதியில் நான் இந்தியாவில் இருக்கேன், ஆகவே இந்தியன் என்ற தேசிய அடையாளம். இந்தியா என்ற பூகோளத்தில் தமிழ்நாட்டில் இருக்கேன், ஆகவே தமிழ்நாட்டை சேர்ந்தவன் என்ற அடையாளம். அன்வர் ஹுசைன்னா யாருப்பா என்று கேட்டால் நீங்கள் என்ன உடனே பதில் சொல்லுவீங்க? முஸ்லீம்னு சொல்லுவீங்க. நம்ம மதத்தை விட்டாச்சு, கடவுள் நம்பிக்கை விட்டாச்சு, அதெல்லாம் தனி. ஆனாலும் இஸ்லாமிய பெற்றோர்களுக்கு பிறந்த காரணத்தினால் முஸ்லீம் என்று அறியப்படும். அப்படி அந்த இதே மத நம்பிக்கை உடைய மற்ற மதத்தவர்களாக இருந்தால் அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள், அல்லது மதத்தின் உட்பிரிவு அல்லது சாதி, அல்லது இந்த பகுதியை பிரதேசத்தை சேர்ந்தவர், இப்படி பல அடையாளங்கள் இருக்குது. ஆனால் அடிப்படை தீர்மானகரமான சக்தியை பெற்றிருக்கின்ற அடையாளம் எது என்று சொன்னால் வர்க்கம்தான். வர்க்கம்தான் ஒரு மனிதனுடைய அடிப்படை அடையாளம். அவன் சிந்தனை நிர்ணயிப்பதும் அந்த வர்க்க அடையாளம்தான். ஒரு மதமோ சாதியோ அல்லது இனமோ மொழியோ ஒரு தற்காலிகமாக ஒரு அடையாளத்தை சில சமயங்களில் ஏற்படுத்தலாம். ஆனால் அடிப்படையான அடையாளம் என்பது வர்க்க அடையாளம்தான். அது மார்க்சிய கோட்பாடுகளில் இன்றைக்கும் பொருந்துகின்ற ஒன்று தோழர்.